நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, ஏற்றம் தரும் ஏழரை சனி அல்லது ஏமாற்றம் தரும் ஏழரை சனி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். சில பேருக்கு ஏற்றத்தையும் சில பேருக்கு ஏமாற்றத்தையும் தரக்கூடிய சனி பகவானை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஏழரை சனி உங்களை பிடிக்கப் போகிறது என்றாலே அதை கேட்பவருக்கு சர்வ அங்கமும் ஆடிப்போய்விடும். சனி சிவபெருமானை அணுகி, பரமேஸ்வரா, தங்களை 7.5 நிமிடம் பிடிக்க வந்திருக்கிறேன் என்றதும், நமக்கு 1 வருடம் என்பது தெய்வங்களுக்கு 1 நிமிடம். அவர் உன்னையும் சர்வ உலகத்தையும் படைத்த என்னை நீ பிடிக்க முடியுமா என்றதற்கு, எவரும் எனக்கு விதிவிலக்கல்ல என்று சனி கூற, ஈசன் பூமிக்கு வந்து சனி கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு சாக்கடை நடையில் 7.5 நிமிடம் ஒளிந்து கொண்டு பிறகு வெளிவந்து, எகத்தாளமாய், பார்த்தாயா, என்னை உன்னால் பிடிக்க முடியவில்லை என்றதும், சனி பகவான் பணிவுடன், என்னையும் சர்வ உலகையும் படைத்த நீர் எதற்காக கேவலம் பூமியில் ஒரு சாக்கடையின் கீழ் ஒழிய வேண்டும்? அந்த 7.5 நிமிடமே நான் உம்மை பிடித்தேன் என்று கூறியதாய் ஒரு கதை இருக்கிறது. சரி, அனைவரும் இதனை பயப்படும் அளவிற்கு 7.5 சனிக்காலம் அவ்வளவு கொடியதா? சனி கொடுமைப்படுத்துவதே குணமாக கொண்டவரா என்றால் பதில் வேறாக இருக்கும். தவறு செய்த ஒருவனை காவல்துறை கைது செய்து நீதிபதியின் முன் நிறுத்துகிறது. அவன் செய்த தவறுக்கு ஏற்ப நீதிபதி அவனுக்கு தண்டனை விதிக்கிறார். அதாவது அவன் திருந்துவதற்கு, செய்த தவறை பற்றி சிந்திப்பதற்கு தண்டனை என்ற வாய்ப்பினை அளிக்கிறார். அதற்காக நீங்கள் நீதிபதியின் பேரில் குறை சொல்வீர்களா? அதேபோல்தான் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு 7.5 சனி காலத்தினை குறை கூறுவது என்பது. 7.5 சனி ஒருவருடைய வாழ்வில் முதல் முறை வரும்போது அவர் பள்ளி கல்லூரி பருவத்தில் இருப்பார். சிலருக்கு பிறக்கும்போதே 7.5 இருக்கும். அவர்களுக்கு 30 வயதுகளில் 2ஆம் சனியாக வரும். ஆனால் அதுவும் முதல் சனி கணக்குத்தான். அச்சமயத்தில் படிப்பில் கவனம் குறையும். சிறு வயதில் 7.5 சனி வந்தால் படிப்பில் கவனம் குறையும். பரீட்சை காலுக்குள் போனதும் படித்தது மறந்து போகும். சோம்பல் வரும். 8 மணிக்குத்தான் எழுந்திருக்க முடியும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வந்து சேரும். கூடா நட்பு கேடாய் முடியும். உயிர் நண்பனுக்கு உதவுகிறேன் என்று சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். காதல் வந்து மற்ற எல்லாவற்றையும் மறக்க செய்து கடைசியில் தோல்வியில் முடியும். படிப்பை முடிக்க முடியாமல் அரியர்ஸ் வரும். பணம் இன்றி திண்டாடுவீர்கள். 7.5 சனி காலத்தில் படிப்பில் கவனம் குறைவது என்பது பிற்பாடு நீங்கள் அதை உணர்ந்து படிப்பு முடிந்ததும் சேரும் வேளையில் திறம்பட செயல்பட்டு பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே. காதல் தோல்வி என்பது எதிர்பாலனத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை கொண்டு திருமண வாழ்வை மிகச் சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. கூடா நட்பும் அப்படித்தான். பண திண்டாட்டம் வருவது எதற்காக என்றால், பிற்பாடு நீங்கள் ஏராளமாய் சம்பாதிக்க போகும் பணத்தை உருப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சனி பகவான் 7.5 சனி காலத்தில் உங்களை திண்டாட செய்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால், அந்த 7.5 ஆண்டு காலம் கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு அடுத்த 30 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை திறம்பட நடத்தி செல்வதற்காகவே சனி உங்களுக்கு இந்த படிப்பினைகளை தருகிறார். 7.5 சனி காலத்தில் முதலில் 12ஆம் இடத்தில் ஒரே சனியாக வரும் சனி 2, 9, 6ஆம் இடங்களான தனஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் ருணஸ்தானத்தையும் பார்வையிட்டு பணத்தால் பிரச்சனைகளையும் அலைச்சல்களையும் உண்டு பண்ணுவார். இக்காலகட்டத்தில் சிலருக்கு தொழில் மூலம் நல்ல பண வரவு இருக்கும். ஆனால் அந்த பணத்தை சேமிக்க முடியாமல் விரயங்கள் இருக்கும்.
பின்னாளில் பணக்கஷ்டம் வரும்போது இவ்வளவு பணம் வந்தும் அதை சேர்த்து வைக்காது விட்டு விட்டோமே என்று மன அழுத்தம் வரும். அடுத்து சென்மச்சனியாக ராசியில் அமர்வர் ஜாதகத்தின் மனதை ஆளுவார். மன உளைச்சலிலிருந்து தடுமாற வைப்பார், தூள வைப்பார், வாய்விட்டு கிதற வைப்பார். அதிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி செல்லும்போது மிகவும் கஷ்டப்படுத்துவார், கடுமையான பலன்களை தருவார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் மன அழுத்தத்தோடு இருந்த காலகட்டம் அவரது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சென்ற 7.5 சனி காலமாகவோ அல்லது 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் காலமான அஷ்டமச்சனியின் நடுப்பகுதியாகவோ இருக்கும். சென்மச்சனி காலத்தில் ஒருவருக்கு தூக்கம் வராத நிலை இருக்கும். அதிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி செல்லும் காலத்தில் ஒருவர் இதன் மேல் அதிக விருப்பம் அல்லது பாசம் கொண்டிருக்கிறாரோ அந்த நிலை பாதிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் தான் ஒருவருக்கு நெருங்கிய உறவினர் இழப்பு, வேலை போகுதல் அல்லது கிடைக்காமல் இருத்தல், வாழ்வின் ஆதார நிலை குறைதல், நம்பிக்கை துரோகம், காதல் தோல்வி, கடுமையான தொழில் நஷ்டம், கடன், ஆரோக்கிய குறைவு, வீட்டை விட்டு வெளியே போக இயலாத அளவிற்கு மன அழுத்தம், சோம்பல், அதிகமான தூக்கம் போன்றவை நடக்கின்றன. அதிலும் ஒருவரின் ஜென்ம நட்சத்திர பாதத்திற்கு அருகே சுமார் 4 மாதங்கள் சனி செல்லும்போது கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒருவர் செய்யும் எத்தகைய முயற்சியும் வெற்றி பெறாது. ஜென்மராசியில் சனி இருக்கும்போது அவரது கூடிய பார்வை 7ஆம் இடத்தில் பதியும். 7ஆம் இடம் என்பது எதிர்பாலனத்தின் இடம், அதாவது கணவன் மனைவி அல்லது காதலர் காதலி பற்றிய இடம். இந்த நிலையால் ஜென்மராசியில் இருக்கும்போது சனி காதலின் இன்னொரு பரிமாணத்தை உணர வைப்பார், அதாவது காதலிப்பவரின் உண்மையான முகத்தை புரிய வைப்பார். அடுத்து அவரது பார்வை 10ஆம் இடத்திலும் இருக்கும் என்பதால் தொழிலில் அல்லது வேலையில் புது புது பிரச்சனைகளை உருவாக்குவார் அல்லது வேலையை விட்டு நீக்குவார். தொழில் முடக்கம், தொழிலை நடத்த முடியாத நிலை போன்றவை இருக்கும். சொந்த தொழில் புரிவோருக்கு 7.5 சனியின் இறுதி நிலையில் பாதச்சனியாக ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்வர் 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வையிட்டு இதுவரை கொடுத்த அனுபவங்களின் கடுமையை சற்று குறைப்பார். 8ஆம் இடத்தில் தனது பார்வையால் கெடுத்து இதுவரை இருந்து வந்த தலைகுனிவை தடுத்து நிறுத்துவார். மீண்டும் மனிதனாக மாற துணை புரிவார். பரிமாண கௌரவத்தையும் அந்தஸ்தையும் 7.5 சனி முடிவில் திரும்ப கிடைக்க செய்வார். சனியை சனீஸ்வரன் என்று மற்ற 8 கிரகத்துக்கும் இல்லாத ஈஸ்வர பட்டம் சிலர் அளிக்கிறார்கள். அது தவறானது. சனைச்சர என்றால் சமத்து கிரகத்தில் மெதுவாக நகர்பவர் என்று பொருள். அதுவே மருவி சனீஸ்வரர் ஆகியுள்ளது. சனிக்கு சூரிய சந்திரர்கள் என்றாலே ஆகாது. 7.5 சனி நடப்பில் இருக்கும்போது சூரிய தசையோ சந்திர தசையோ நடக்குமானால் சனியின் கடமை இன்னும் அதிகமாக இருக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். ராகு திசை நடக்கும்போதும் 7.5 சனி நடைபெற்றால் மோசமான பலன்களே நடைபெறுகின்றன. பிறந்த ஜாதக அமைப்பின்படி 6 அல்லது 8 குடையவர்களின் தசாபுத்திகள் நடக்கும்போது ஒருவருக்கு 7.5 சனி கோச்சாரத்தில் குறுக்கிடுமானால் மிகவும் கடுமையான பலன்கள் நடக்கும். இந்த நிலையில் ஒருவரது வாழ்க்கை தலைகீழாக மாறி அவரை சனி தெருவிற்கு கொண்டு வந்து வருவார். அதே நேரத்தில் 7.5 சனி நடக்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தின்படி யோக திசையில் எனப்படும் லக்னாதிபதி அல்லது 5, 9 குடையவர்களின் தசை நடக்கும்போது சனியின் கடுமை குறைந்து இருக்கும். பெரிய கெடுதல்கள் இருக்காது. வாழ்க்கை பற்றிய சில படிப்பினைகள் மட்டுமே இருக்கும். ஒருவரது பிறந்த ஜாதகத்தின்படி எந்த ஒரு துன்பத்தையும் தாங்கும் மனோவளத்தை அளிக்கும் சந்திரன் வலுவாக இருப்பாரேயானால், அதாவது பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் வளர்வரை அல்லது பௌர்ணமிக்கு அருகில் அல்லது சூத்துவமாக இருப்பாரேயானால் அவரால் 7.5 சனி காலத்து கடுமைகளை சமாளிக்க முடியும். அதாவது 7.5 சனி காலம் பெரிய கஷ்டமாக இருக்காது. வேதனைகளை தரும் சனியை எப்படி சாந்தப்படுத்தலாம்? அதாவது பரிகாரங்கள். திருநள்ளாறு, குச்சனூர், சென்னை பொலிச்சூரில் உள்ள அகத்தீஸ்வரர் திருக்கோயில் போன்ற சனியின் திருத்தலங்களுக்கு சென்று
சனிக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். ஏழரை சனி முடியும் வரை சனிக்கிழமை இரவில் படுக்கும்போது கைப்பிடி அளவு சனியின் தானியமான எல்லை தலைக்கு கீழே வைத்து உறங்கி காலை எழுந்து அந்த எல்லை புதிதாக வடித்த சாதத்துடன் கலந்து சனியின் வாகனமான காகத்திற்கு அன்னமிடலாம். சனியை திருப்திப்படுத்த மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக பார்வை இழந்தவர்கள், நடக்க இயலாதவர்கள், வயதானவர், ஆதரவற்றவர்களுக்கு உதவலாம். காலில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் தானம் தருவது நல்ல பரிகாரம். சைவர்கள் சனிக்கிழமையில் காலபைரவருக்கு வெள்ளை பொதித்துணியில் மிளகை முடிச்சிட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். எல் தீபம் கூடாது. எல்லை எரிப்பது தோஷம். எல்லை எரிக்கக்கூடாது. வைணவர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி தொல்லைகளிலிருந்து விடுவிக்கும்படி மனமுருக வேண்டி வழிபடலாம். பெருமாளுக்கு சனிக்கிழமைகள் விரதம் இருக்கலாம். ஏழரை சனி என்பது அனுபவங்களின் தொகுப்பே. அக்காலத்தில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி உங்கள் கண்களை திறக்கிறார். சனி அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு அதை துணை கொண்டு அதன் பின் வரும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கே அதனை சனி தருகிறார். அனுபவங்களை பற்றிய கவியரசு கண்ணதாசனின் கவிதை இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும். பிறப்பில் வருவது யாதன கேட்டேன், பிறந்து வாரண இறைவன் மடித்தான். இறப்பில் வருவது யாதன கேட்டேன், இறந்து வாரண இறைவன் பணித்தான். மனையால் சுகமனில் யாதன கேட்டேன், மணந்து வாரண இறைவன் பணித்தான். அனுபவத்தை தான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவிஞர் கண்ணதாசன் சொல்லியது. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.